காய்ஸ் இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கில் தான் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சத்தீஸ்கர் தாண்டி இருக்கும். ஸோ நிறுத்திருக்காங்க. இது நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ ஈவினிங் நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 7:25. இங்கே சுத்தமாக இருட்டில் பஸ்ஸு வந்து நாங்கள் எப்படி பிடிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி போச்சு. என்னென்னா பஸ்ஸு நாங்கள் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் முதல்ல, திவ்யா ஏதோ ஒரு ட்ராவல்ஸு. அது புக் பண்ண உடனே என்னாச்சு, கடைசி டைம் வந்து கேன்சல் பண்ணிட்டான் ஒரு 2 hours முன்னாடி. கரெக்டாக ஒரு மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், கேன்சல்டு ரீஃபண்டு அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பஸ் பார்த்து இந்த நார்தன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புக் பண்ண உடனே அது ஏதோ கேட் நம்பர் 5ன்னு சொல்லிட்டு ரொம்ப சுற்ற விட்டாங்கப்பா. கடைசியில் வந்து கரெக்டாக நான் 4 மணி பஸ்ஸு, கரெக்டாக 4 மணிக்கு வந்தான். ஸோ ஏறிட்டோம். அண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஏன்னா நார்த் சைடு வந்துட்டாலே நம்ம ஏசி பஸ் எவ்வளோ ப்ரீமியமாக போட்டாலுமே ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊரில் எந்த பஸ் ஃபஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே ஹை கிளாஸ் பஸ்ஸு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. நாங்கள் வந்து கீழே 2 சீட் போட்டோம். பிகாஸ் இவனுக்கு வந்து அந்த கால் அடிபட்டுருக்கிறதுனால அங்கே போட்டதுக்கப்புறம் அங்கே சார்ஜிங் போட்டு இல்லை, லாஸ்ட் வேறு தூக்கி போடும். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் மட்டும் புக் பண்ணிடாதீங்க. நான் அந்த சீட்டு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். கடைசி பார்த்தா மரியா ஃபோனில் செக் பண்ணால் நிறைய வேகன்சி இருக்குது. சரி ஃபைனலாக எப்படியும் முடிச்சாச்சு. அதான் சார்ஜிங் போட்டு இல்லை, எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சி கேட்டு விட்டானுங்களே, இந்தமாரி எனக்கு சீட்டு மாற்றி கொடு, இல்லைனா வேலைக்கு ஆகாது. நல்லா திட்டி வாங்கி 2 சீட்டு கீழே இருந்த சீட்டு மேலே மாற்றியாச்சு. சார்ஜரும் ஒரு 1 hour அதுக்கப்புறம் தான் போட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ மேலே படுத்துட்ருக்கோம். காலைல இல்லை மத்தியானம் ஆயிரம் நாங்கள் போகிறதுக்கு. மரியா பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சாப்பிட டின்னர்லாம் வாங்கியாச்சு, முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஹலோ. ஸோ குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம ஜம்மு ரீச் பண்ணிட்டோம். பஸ் இப்போ ஆல்ட் போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட ரீச் அந்த டைம் வந்து 12 o'clock தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே ஹால்ட் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிம்மு சுத்தமாக இருக்காவில்ல, இங்கே ஹில் ஏற ரொம்ப இதாக இருக்குது. லோக்கல் சிம் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. சரி அதனால் இப்போ இங்கே ஒரு சிம்மு வாங்கிட்டோம். இது வந்து நம்ம ஊரில் போட்டு யூஸ் பண்ண முடியாதான். அண்ட் இங்கே வாங்கினது வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம ஸ்ரீநகர் போகிறோம்ல அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மரியா ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டான். 350 அரௌண்ட் வந்துச்சு. ஸோ நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன்ஸ். அங்கே கீழேருந்து மேலே ஏறும் போதே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிட்டு இருக்கோம். ஸோ டனல்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது. இன்னும் நாங்கள் மேலே போயிட்டு என்னென்னு சொல்கிறோம். எங்கே போனாலும் சாப்பாடு, பாத்ரூமு, இவ்வளோ நேரம் பஸ் நின்று அப்போ போல் வருவோம். ஒரு 1/2 hour கழிச்சு வருவோம் பாருங்கள். அதான் அதுக்குள்ளே பஸ் எடுத்துடக்கூடாது. இவர் உட்காந்துருக்கிற நம்பிக்கையில் நான் அவனை போக சொல்லியிருக்கேன். இதோ இவர் உட்காந்துக்கிற நம்பிக்கையில் தான் நான் அவரை போக சொல்லியிருக்கேன். அவர் ஏஞ்சி வந்துட்டாருன்னா பஸ் எடுத்துருவாங்க. பிகாஸ் ஏதோ ப்ராப்ளம்ட்டு போயிருக்காங்க காரில் டிரைவருங்களாம். இப்போ வருவானுங்க, வரதுக்குள்ளே முடிச்சிடணும். வந்தோம். அது பேர் என்னடா தெரியல. நீங்கள் எது ஒன்று சொன்னீங்க, அங்கே டனலாக இருக்குமோன்னு. அட்டல் டனல். அந்த டனலாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. மேப்லேயும் பார்க்க முடியல பிகாஸ் ஆஃப் நெட் கிடைக்கல. அதனால் செம்ம லாங்காக போயிட்டுருக்கு. எத்தனை கிலோமீட்டர்னு கூட தெரில. மேபி 10க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறோம். 50 kilometer ரேஞ்சில் தான் போகணுமா. போர்டு வந்து போட்டிருக்காங்க. எப்படி தான் அதெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. ஆச்சரியமாக இருக்கிறது. வந்துட்டோம். கால் அடிக்கும்.
வண்டி எடுத்தாச்சு, ஹெல்மெட் எடுத்தாச்சு, பைக் வாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கிளம்ப போகிறோம். Guys, so Cash Bike Rental is providing a new helmet, brand new helmet, just for the Chennai people only. Okay? Yeah. Okay. So, Nice to meet you, bro. Thank you so much. He is very kind. போலாமா? போலாம். நடு ரோட்ல ஓடி கைஸ், இவன் தொல்லை தாங்க முடியல கைஸ். இவன் போகிற வழியில் பானிபூரி வேணும், அது வேணும், எதுவுமே டைம் இல்லை. ஏய் சொல்கிறா என்னன்னு, சும்மா சும்மா பசிக்குதுன்னு நின்றுப்பான். வெறுப்பாகுது. இவன் பின்னாடி உட்காரலான்னு பார்த்தா இவன் இடம் மாற்ற மாட்டுது பின்னாடி. என்ன பண்ணுறது? ஹாய் பையா. ஹாய், யூ ஃப்ரம் சென்னை. ஹாய் போலோ. சப்ஸ்கிரைப் டு ஜபா व्लॉग्स. ஜபா व्लॉग्स சேனல், யூடியூப் சேனல். ஒரு சின்ன பையன் ஹாய் சொல்கிறான். ஹாய். மதிக்க மாட்டான் நம்மள. ஓகே காய்ஸ், அப்படியே நம்ம வந்து ஜாசிலா பாஸ் அங்கே போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன கதைன்னு சொல்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் இங்கே பானிபூரிக்கும் செம வித்தியாசமாக இருக்குது. செம எசன்ஸாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. உருளைக்கிழங்கு, அது மசாலா.